சார், நான் எல்லோரும் முன்னால் வர சொல்லிட்டுருக்கேன். டீஸ் வரல இன்றைக்கி? ஐயா வீட்டில் அவங்க டீஸ் வரல. ஓ சரி, நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க சென்னைக்கு? விட்டுட்டு வந்துட்டேன். நீங்கள் அந்த இதுக்கு மட்டும் போகிறீங்களா? இந்த மீட்டிங் போகிறீங்களா? இல்லை, மீட்டிங் போகலையே. மண்டே மார்னிங் போனேன், மண்டே ஈவினிங் வந்துட்டேன். மாமியார் தனியாக இருக்காங்க. லாஸ்ட் சண்டே இவர் வந்திருந்தாரு, உங்கள் ஃப்ரெண்டு ஜெகதீஷ். ஓ சரி சரி. லாஸ்ட் சண்டே நாங்கள் இருக்கல, அதுக்கு முதல்ல சண்டே ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. குட் குட். நான் நினைக்கிறேன் ரூத்துடைய புத்தகம் நான் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒன்று சாமுவேலின் புஸ்தகத்தை நாம் சிந்திக்க போகிறோம். ஒன்று சாமுவேல் புஸ்தகத்தை சிந்திக்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் இனிய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு கூடிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இது முதல் கிளாஸ் இல்லை, இந்த வருஷத்தில் முதல் கிளாஸ். ஆண்டவர் இந்த முதல் கிளாஸ்லேருந்து மீதமுள்ள வகுப்புகளை நமக்கு சிறப்பாக நடத்துகிற நம்ம ஒவ்வொருவரும் விளைவித்துக் கொள்வோம். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம். ஒன்று சாமுவேல், ரெண்டு சாமுவேல், ஒன்று ராஜாக்கள், ரெண்டு ராஜாக்கள் ஆகிய இந்த 4 புத்தகங்களும் ஒரே சூழலிலே வருகிறது. ஆக்சுவலி சொல்லப்போனால் 2 சூழலில் வருது. 1, 2 சாமுவேல், 1 ராஜாக்கள் என்ற புத்தகத்திலும், 1, 2 ராஜாக்கள், 2 ராஜாக்கள் என்ற புத்தகத்திலும் வருது. ராஜாக்கள் என்கிறது கூட ராஜாங்கம் என்று சொல்லலாம். கிங்டம் அரசு. ஆக இதை மனசில் வச்சுக்கிறாங்க. இது எந்த இதில் வந்ததுன்னா யூதர்களுடைய அந்த சூழலில் இருந்து அப்படி வச்சுக்கிறோம். ஆக இந்த 4 புத்தகங்களும் 2 புத்தக பிரிவுகளாக வருகிறது. ஆனால் நமக்கு 4 பிரிவுகளாக வருது. சரி, இல்லையே ரூத் முடிச்சிருக்கோமே. நீங்கள் வரலையா அன்றைக்கி? இல்லையே, நான் நேற்றுக்கு இந்த இதை கேட்டுட்டு தானே வந்தேன். நான் 2 கிளாஸ் எடுத்தேன் அன்றைக்கி. ஆமாம், நீங்கள் தான் வரல. ஏன்னா எனக்கும் ரூத்துக்கு நீங்கள் வரல. ஓகே, ஸோ ராஜாக்கள் தானே, சாமுவேல் தானே? ஓகே, ராஜாக்கள் தானே, சாமுவேல் தானேன்னா அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது முதல் ராஜாங்க புஸ்தகம், 2 ராஜாங்க புஸ்தகம் அப்புறம் படிப்போம். ஆனால் இது இப்போ நம்முடைய புரிதலுக்காக இது 1, 2 சாமுவேல் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது கிமு 2வது நூற்றாண்டில் தான் இந்த பிரிவுகள் பிரிக்கப்பட்டது. கிமு 2வது நூற்றாண்டில். ஏன்னா அது வரைக்குமே இதெல்லாம் எபிரேய மொழியில் இருந்தது. இப்போ எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்ட போது இந்த மாற்றங்களோடு இந்த புத்தகங்கள் வெளிவந்தன. ஆக இந்த புத்தகங்களை நாம் கவனமாக படிப்பது நல்லது. நியாயாதிபதிகள் புத்தகம் இஸ்ரவேல் வரலாற்றில் ஒரு இருண்ட காலத்தை காண்பிக்கிறது என்று நான் சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த இருண்ட காலத்திலிருந்து ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிற புத்தகம்தான் இந்த புத்தகம். ரொம்ப இருளான காலத்துக்கு போகிறது.
இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் சிறந்த வெளிச்சத்தோடு ஒளிமயமான ஆட்சி காலமாக இருந்தது. அந்த ஆட்சி காலத்துக்கு நம்மை கொண்டு வருகிறது. நியாயாதிபதிகளின் புத்தகத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த சாமுவேல் புஸ்தகம். நியாயாதிபதிகள் தொடர்ச்சி. ஏன்னா இடையில் நமக்கு ரூத் வந்ததுனால அது ஒரு காலகட்டம், இது ஒரு காலகட்டம் நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன்னா இங்கே தொடங்கும்போது யாருடைய இதிலிருந்து தொடங்குகிறோம்? ஏலியுடைய இதிலிருந்து தொடங்குகிறோம். ஏலி வந்து பிரதான ஆசாரியர். பிரதான ஆசாரியராக இருந்தாலும் அவங்க யாராக இருந்தான்? நியாயாதிபதியாக இருந்தாங்க. அப்புறம் அவரை தொடர்ந்து சாமுவேல் தீர்க்கதரிசியாக தான் இருக்கிறாரு. அவர் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் நியாயாதிபதி. ஆக இந்த நியாயாதிபதிகளுடைய காலத்தினுடைய தொடர்ச்சி, நியாயாதிபதிகளுடைய அந்த புத்தகத்தினுடைய தொடர்ச்சி தான் நம்ம இந்த புத்தகத்தில் படிக்கிறோம். ஆக இந்த நியாயாதிபதிகளுடைய புத்தகத்தினுடைய அந்த நிகழ்ச்சிகளோடு கூட இந்த கருத்தை நாம் வாசிப்பது, இந்த புத்தகத்தை வாசிப்பது நமக்கு மிகுந்த பேருதவியாக இருக்கும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும், மோசேயை தலைமையாக கொண்டு சிறந்த தலைவர், அவரை தலைமையாக கொண்டு இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்தை கைப்பற்றுகிறார்கள் அல்லது வெற்றி கொள்கிறார்கள். அவர் வெற்றி கொண்ட பிறகு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு மோசே தகுதி அடையவில்லை. கடைசி நேரத்தில் அவருடைய இன்மையினாலே உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களிலும் மிகவும் பொறுமைசாலி வரலாம், மிகவும் பொறுமைசாலி. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த பொறுமையை இழந்து விடுகிறார். இப்போ நம்ம வந்து பிள்ளைங்க நோயின்னு சொல்லும்போது நம்ம பொறுமையாக இருப்போம் பெற்றோர். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு பிள்ளைங்க நோயினா என்ன சொல்லிடுவோம்? தட்டான்னு ஒரு அடி அடிச்சிடுவோம். அந்த மாதிரி இவர் வந்து தடான்னு ஒரு வார்த்தையை விட்டார். அது பெரிய அவருடைய கானானுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கான அந்த ஸ்லாக்கியத்தை இழந்து விடுவதற்கு காரணமாக இருந்தது. ஏன்னா நம்ம பிள்ளைங்களை தடான்னு அடிக்கிற மாதிரி அவர் என்ன செய்தார்? இந்த கல்பாறைகிட்ட பேசுகிறதுக்கு பதிலாக கல்பாறையை ஓங்கி அடித்தார். கண்மலைன்னு சொல்கிறோம். கண்மலைனா கல்மலை, கண்மலைனா கல்மலை, பாறை. அதனால் பாறைங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துவது நல்லது. ஏன்னா புது மொழிபெயர்ப்புகளில் பாறைங்கிற வார்த்தை தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. மலைங்கிற அளவுக்கு இஸ்ரேல் நாட்டில் மலைகள் அதிகமாக இல்லை. அவளெல்லாம் குன்றுகளாக தான் இருந்தது. மலைகள் வேறு, குன்றுகள் வேறு. இப்போ நீலகிரியும் மலைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் மலையை விட நீலகிரி என்ன தான் சொல்கிறாங்க? குன்றுன்னு தான் சொல்கிறாங்க. ப்ளூ மவுண்டன், என்ன ப்ளூ மவுண்டன். சரி, இருந்தாலும் இந்த பொறுமை மிக்க தலைவர் பொறுமை இழந்ததுனால அவர் வந்து வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளாக நுழைய முடியவில்லை. அதற்கு பதிலாக தன்னை உண்மையாக பின்பற்றின யோசுவாவை தலைவராக தேர்ந்தெடுக்கிறார். யோசுவாவும் தான் தலைவராக இருந்தார். நல்ல ரீதியாக இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினார். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையை சேவிக்கும் என்று பக்தி வைராக்கியமும் பாராட்டினார். ஆனால் மிக மிக துரதிருஷ்டவசமாக தனக்கு பின் தன்னுடைய இடத்திற்கு ஒரு நல்ல தலைவரை ஏற்படுத்த தவறிவிட்டார். அதனால் தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன் நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி யாரெல்லாம் இதாகிறாங்களோ அவங்கெல்லாம் நியாயாதிபதிகளாக வந்ததை நியாயாதிபதி புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த காலத்தில் ஒரு நியாயாதிபதிகளுடைய அந்த ஆட்சியிலிருந்து, அதாவது நியாயாதிபதிகளுங்கிறவங்க பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அவங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற மாதிரி ஜட்ஜஸ் மாதிரி உட்காந்து நியாயத்தீர்ப்பு கொடுக்கறதில்ல, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதில்ல. மாறாக நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, என்ன சொல்லுவாங்க,
தலைவர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சாதாரண தலைவராக, மக்கள் தலைவராக தான் இருந்தாங்க. நாட்டாமை கரெக்ட், நாட்டாமை பண்ணுறவங்களாக தான் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த புஸ்தகம் எங்கே தொடங்குறது? இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த ஏலியுடைய வாழ்க்கையிலிருந்து தொடங்கி இஸ்ரவேலுக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன முதல் தீர்க்கதரிசியான ஒரு நிமிஷம். உபதேஷ் குட் மார்னிங். குட் மார்னிங். சொல்லுங்க. ஸோ இப்போ இந்த அரசருடைய ஆட்சி காலத்தில் இந்த ஏலியுடைய இதிலிருந்து முதல் தீர்க்கதரிசியாகி, அதுக்கு முன்னால் தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் அவர் தீர்க்கதரிசிகள் என்ற அந்த அடைப்புக்குள்ளாக வரவில்லை. அதனால் இவர் வந்து அந்த தீர்க்கதரிசி என்ற அந்த பட்டத்துக்குள்ளாக வர்றதுனால அவருடைய காலத்திலிருந்து முழு இஸ்ரவேலும் ஒரு குடையின் கீழே வரும். அதுதான் முக்கியம். நியாயாதிபதியின் காலத்தில் ஏதாவது ஒரு பகுதிக்கு தான் அவர் என்ன யாராக இருப்பார், தலைவராக இருப்பார். மற்ற பகுதிகள் கவனிக்கப்படவில்லை. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இந்த சவுலுடைய காலத்துக்கு பிறகுதான் அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சாமுவேல் அதை செய்கிறாரு. சாமுவேல் செய்ய தொடங்கினாலும் முழுமை அடையலை. அது வந்து சவுலுடைய காலத்தில் பிறகும் முழுமையாக தாவீதின் காலத்தில் ஒரு தேசமாக கட்டமைக்கப்பட்டது. அதை வந்து உறுதிப்படுத்துறது சாலமோன். ஆக இந்த வரலாற்றை இந்த புத்தகங்களின் மூலமாக நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த புத்தகம் தொடங்கும்போது சாமுவேலுடைய பிறப்பிலிருந்து படிக்கிறோம். சாமுவேல் எப்படி அற்புதமாக தேவன் அவருக்கு கொடுத்தார் அப்படிங்கிறது, பெற்றோர் கொடுத்தார் என்று. சாமுவேலுங்கிற பேருக்கு என்ன பொருள்? கேட்டு பெற்றுக்கொள்ளப்பட்டவன். சாமுவேல் என்ற பேருக்கு என்ன பொருள்? கேட்கப்பட்டவன் அல்லது கேட்டு பெற்றுக்கொள்ளப்பட்டவன் என்று பொருள். ஆக அங்கிருந்து தொடங்கி கிட்டத்தட்ட இந்த முதல் சாமுவேல் புஸ்தகம் சவுலுடைய மரணத்தில் முடிகிறது. அதற்கு பிறகு 2 சாமுவேல் கிட்டத்தட்ட தாவீதுடைய ஆட்சியிலிருந்து தொடங்க பார்க்கிறோம். ஸோ இந்த முதல் புஸ்தகத்தை நாம் பார்க்கும்போது ஏலிக்கு அடுத்து சாமுவேல். ஏலி வந்து அந்த இதை வந்து கிட்டத்தட்ட யாருக்கு கொடுத்துட்டு போகிறாரு? அவர் கொடுக்கல. ஏலிக்கு பிறகு அது ஆண்டவர் யாருக்கு கொடுக்குறாரு? சாமுவேல் கொடுக்குறாரு. ஏன்னா ஏலி அதுக்கு இடையில் இறந்துடுறாரு. அவங்க பிள்ளைங்களுடைய தவறுனால அவர் இறந்துடுறாரு. அதனால் அதுக்கு பிறகு உடனே சாமுவேல் வர்றாரு. சாமுவேல் திடீர்னு மக்களால் அங்கீகரிக்கப்படுகிறார். தலைவராக அங்கீகரிக்கப்படுகிறார். அவர் வந்து இந்த இதில் இருக்கும்போது ரொம்ப சின்ன பையனாக தான் இருந்தார். யாருடைய இதில் இருக்கும்போது? ஏலியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது. அடுத்து வந்த பிரதான ஆசாரியர் எப்படி நடந்து கொண்டார் அல்லது சாமுவேல் அவர் எப்படி நடத்தினாருங்கிற வரலாறு கிடையாது. வரலாறு நமக்கு சொல்லப்படலை. ஆனால் அவருக்கு அடுத்து அந்த பதவி வந்து இவர் தோளின் மேலே வருகிறத நம்ம பார்க்குறோம். சாமுவேலுடைய தோள் மேல் வருகிறோம். சாமுவேல் இஸ்ரவேல் மக்களுடைய போராட்டத்தினால வழி இல்லாமல் யாரை ஏற்படுத்துகிறாரு? ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். ஆனால் சாமுவேலுக்கு அதில் சுத்தமாக பிரியமை இல்லை. ஒருவேளை அவர் கொஞ்ச நாள் விட்டுருந்தாங்கன்னா தாவீது வந்த பிறகு அவரை கூட ஏற்படுத்தியிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனாலும் இது தேவனுடைய திட்டத்தில் சவுல் வந்து 40 ஆண்டுகள் ஆட்சி செய்ய வேண்டும் என்பது இருந்தது. அதனால் அவங்க வந்து ஏலி, சாமுவேல், சவுல், அப்புறம் தாவீது.
சாமுவேலின் சவுளுடைய குடும்பத்தில் சவுல் மாத்திரம்தான் அரசராக இருக்கிறாரு. ஆனால் தாவீதுக்கு அவனுடைய சந்ததி முழுவதும் அரசர்களாக மாறுவதற்கான கிருபையை பெற்றுக்கொள்ளார்கள். அதனால் இதை நம்ம எப்படி சிந்திக்கலான்னா, பிரதான ஆசாரியனுடைய தலைமைத்துவத்திலிருந்து தீர்க்கதரிசியின் தலைமைத்துவத்திற்கு கைமாறி அல்லது அந்த பதவி போய் தீர்க்கதரிசியின் தலைமைத்துவத்திலிருந்து அரசர்களின் தலைமைத்துவத்துக்கு கீழாக மாறுகின்ற அந்த தொடர்ச்சியான மாற்றத்தின் வரலாறு என்று நாம் இதை எடுத்துக்கொள்கிறோம். முதல் 24 அதிகாரம் வரைக்கும் சாமுவேல் இந்த புத்தகத்தை எழுதினார் என்று நம்பப்படுகிறது. வேத புஸ்தகத்தை எழுதினவர்கள் யார் என்று நமக்கு இன்னும் சரியாக தெரியல. எல்லா புஸ்தகத்தையும் இவர்கள் எழுதியிருக்கலாம் என்று தான் எண்ணப்படுகிறது. மோசையின் புத்தகத்தில் அநேக பகுதிகள் மோசையோடு கூட சேர்ந்து மற்றவர்களும் எழுதியிருக்கிறார்கள், அதை தொகுத்திருக்கிறார்கள் மோசையின் பெயர் கீழே. அதே போல் சாமுவேலின் புஸ்தகம் சாமுவேலுடைய பேரில் தூக்கப்பட்டது. ஆனால் முதல் 24 அதிகாரத்தை தான் அவர் எழுதினதாக நம்பப்படுகிறது. முதல் அதிகாரத்தில் மீதமுள்ள அதிகாரங்களும் 31 அதிகாரங்கள் இருக்கு இல்லையா, மீதமுள்ள அதிகாரங்களும் மீதமுள்ள வரலாறுகளும் வேறு யாரும் ஒரு தொகுப்பாளரால் எழுதப்பட்டிருக்கு. அவருடைய பேர் சொல்லப்படலை. ஏன்னா சாமுவேலுடைய பேர் வந்ததுனால அவருடைய பேர் சொல்லப்படலை. ஏன்னா தேவன் அநேக ஊழியர்களை மற்றவர்களுக்கு அறிமுகம் இல்லாமல் மறைவாக பயன்படுத்துகிறார். அவர்களுக்கும் பேர் வந்து பிரபலமானவர்களுக்கும் ஒரே தகுதி தான். ஆனால் ஏன்னா ஆண்டவர் பெயர்களை மறைத்து விடுகிறார். அந்த வகையில் இந்த புத்தகத்தினுடைய மற்ற பகுதிகளை யார் எழுதினார் என்று உறுதியாக சொல்வதற்கில்லை. ஆனால் நாத்தான்வேல் எழுதியிருக்கலாம் என்று கருதப்படுது. ஏன்னா அதற்கான ஆதாரங்கள் கிடையாது. ஆனால் யூத பாரம்பரியம் அப்படியாக சொல்கிறது. சாமுவேல் புஸ்தகத்தினுடைய தொடர்ச்சியை நாத்தான்வேல் எழுதியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஆக இந்த புத்தகம் 1010க்கும் 1000க்கும் இடைப்பட்ட 1010க்கும் 1000க்கும் இடைப்பட்ட ஒரு 90 ஆண்டு காலத்தை உள்ளடக்கிறது. கிபின்னு 10 வருஷம், கிமுன்பது 90 ஆண்டுகள் காலத்தை வரலாற்றை நமக்கு சொல்கிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி மரணமடைந்த காலத்திற்கு கொஞ்சம் முன்னால் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று நாம் இதை அறியலாம். ஏனென்றால் சவுலுடைய ஆட்சியின் தொடக்கத்தை இது சொல்லுகிறதுனால. அது மாத்திரமல்ல, தாவீதுடைய ஆட்சியின் தொடக்கத்தையும் இந்த புத்தகம் குறிப்பிடுகிறது. ரொம்ப பிகினிங் அதை கூட இந்த புத்தகம் கொடுக்கும். ஆக இது சுமார் 90 ஆண்டு காலத்தில் வரையிலான 90 ஆண்டு கால வரையிலான வரலாற்றை குறிப்பிடும் புத்தகமாக காணப்படுகிறது. இந்த புத்தகம் ஆசாரியரிலிருந்து நியாயாதிபதிகளுக்கும் நியாயாதிபதியிலிருந்து ராஜாக்களின் ஆட்சி காலத்துக்கும் வருகிற ஆட்சி மாற்ற முறையின் வரலாற்றை கூறுகிறது இந்த புத்தகம் என்று நாம் இதனை ஏற்றுக்கொள்கிறோம். இந்த புத்தகம் சொல்கிற செய்தி, இந்த புத்தகம் 3 முக்கியமானவர்களை மையப்படுத்தி வரலாற்றை எழுதுகிறது. ஏற்கனவே நான் சொன்னது போல சாமுவேலின் வரலாற்ை முதல் 7 அதிகாரங்களில் நாம் வாசிக்கலாம். சாமுவேலுடைய முழு வரலாறும் அதில் வருகிறது. அதைத் தொடர்ந்து 8லிருந்து 31ஆம் அதிகாரம் வரைக்கும் சவுலுடைய வரலாற்றை சொல்லுகிறது.
இதற்கிடையில் கிட்டத்தட்ட 16வது அதிகாரம் தொடங்கி தாவீதுடைய வாழ்க்கையும் இந்த புத்தகம் உள்ளடக்கி வருகிறது. ஆக சாமுவேல், சவுல், தாவீது ஆகிய இந்த 3 முக்கிய கதாபாத்திரங்களை மையப்படுத்தி இந்த புத்தகம் வருகிறது. இதற்கிடையில் ஏலியினுடைய குடும்பத்தை பற்றியும் ஏலியை பற்றியும் அவருடைய ஊழியத்தை பற்றியும் இந்த புத்தகம் நமக்கு சொல்லுகிறதா இருக்குது. சரி, இப்போது இந்த மாற்றத்தை ஆங்கிலத்தில் என்ன சொல்வார் என்றால் டிரான்சிஷன் அப்படிம்பாங்க. ஒரு 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 காலத்திலிருந்து இன்னொரு காலத்துக்கு இருந்தது. ஆக முதல் மாற்றம் நியாயாதிபதிகள் காலத்தின் தொடர்ச்சியாக இந்த புத்தகம் வருகிறது என்று நான் சொன்னாலும் ஏலியை பற்றி இந்த புத்தகம் சொல்லுகிறது. அந்த நாட்களுடைய காலம் எப்படி இருந்தது என்று சொல்லி வாசிக்கும் பொழுது நியாயாதிபதிகள் புத்தகத்தில் வாசிக்கிறோம் 2 இடத்துல, அவனவன் தன் மனதுக்கு எது சரி என்று தெரிகிறதோ அதன்படி வாழ்ந்து வந்தான். அவனவன் தன் பார்வைக்கு ஏற்றாற் போல நடந்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். ஆனால் அந்த நாட்களுடைய ஆவிக்குரிய நிலைமை மிகவும் சீரழிந்திருந்தது. ஆனால் இந்த புத்தகம் தொடங்கும்போது அந்த நாட்கள் இருந்த ஆவிக்குரிய காரியத்தையும் நமக்கு சொல்லுகிறது. இந்த நாட்களில் ஏலிதான் பிரதான ஆசாரியனாக இருந்தான். சரி, இப்போது ஏலி என்ற இந்த பெயருக்கு பொருள் என் தேவனே என்பது. என் தேவன், என் தேவன். அதனால தான் நம்முடைய ஆண்டவர் ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னு சொல்கிறார். ஏலோ ஏலோ. ஏலி 14வது நியாயாதிபதியாக, நீதி அரசராக அல்லது நீதி தலைவராக வருகிறார். 14வது நீதி தலைவர். அதே நேரத்தில் இவர் இஸ்ரவேலுடைய ஆசாரியராகவும் இருந்தார், பிரதான ஆசாரியர். ஆக 7வது பிரதான ஆசாரியர். 14வது நியாயாதிபதி பட்டியலில் கடைசி இவர் தான். ஆனால் அதைத் தொடர்ந்து 7வது பிரதான ஆசாரியர். பிரதான ஆசாரியர்களை குறித்து அதிகமாக நமக்கு இந்த யார் இதுக்கு முன்னால் இருந்தாங்க பின்னால் இருந்தாங்கன்னு சரியான ஒரு வரலாற்று தெரியவில்லை என்றாலும் இவர் 7வது பிரதான ஆசாரியராக இருந்தார் என்பது மிக முக்கியமாக தெரிகிறது. ஆசாரியனாகிய ஏலியுடைய குடும்பத்தினுடைய பின்னணி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவருடைய நாட்களில் கடவுளுடைய குரல் மிக கேட்பது மிக அபூர்வமாக இருந்தது. அதாவது அந்த நாட்களில் யாரும் அதிகமாக கடவுள் நேரடியாக பேசி கேட்கலை. சாமுவேலுக்கு தவிர நியாயாதிபதிகள் காலத்தில் யாருக்கும் நேரடியாக ஆண்டவர் பேசணும்னா தெரியல. நியாயாதிபதிகள் காலத்தில் கிதியோனை எல்லாம் ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் சாமுவேலுக்கு கிடைத்தது போல ஒரு உரையாடல் அவருக்கு கிடைத்திருக்குமா என்ற கேள்வி வரும்பொழுது மிக குறைவு என்று நாம் சொல்ல வேண்டும். சரி, இப்போது இந்த புத்தகத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசியாக தேவனால் ஏற்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏலியின் குமாரர்களை பற்றி நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய குற்ற செயல்கள், அக்கிரமங்கள் இந்த நாடு முழுவதும் அறியப்பட்டது. அந்த நாடு முழுவதும் அறியப்பட்டது. இஸ்ரவேல் நாட்டார் எல்லாருக்குமே பிரதான ஆசாரியனுடைய மகனாகிய ஒப்னியும் பினேகாசும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று எல்லாருக்கும்
தெரிய வந்தது. இதனால் நிறைய பேர் கோயிலுக்கு போவதற்கு பயந்தாங்க. ஆசிரியப்பு கூடாரத்துக்கு போவதற்கு பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்போது இந்த 2 பேர் ஒப்னி பினேகாஸ். ஒப்னி என்ற பெயருக்கு சண்டைக்காரன் என்று ஒரு பொருள் உண்டு. சண்டைக்காரன், ஒப்னி என்ற பெயருக்கு சண்டைக்காரன் என்ற பொருள் உண்டு. இப்போல்லாம் இந்த அரசியல் தலைவர்களோட உங்களோட போகிறவங்களுக்கு என்ன பேர்? பவுன்சரா? பவுன்சர் என்ன? பாதுகாப்பாளர். தூக்கி வச்சுடுவாங்க. ஆனால் இவர் பவுன்சராக இருக்குல்ல, இவர் பாக்ஸராக இருந்திருக்காரு. இவர் பேர் ஓப்பனிங்கிற பேருக்கு பொருள் பாக்ஸர். புகலிஸ்ட் என்ற பேர். புகலிஸ்ட், PUGILIST. புகலிஸ்ட் என்றால் சண்டைக்காரன் என்று பொருள். பினேகாஸ் என்ற பெயருக்கு பொருள் பினேகாஸ், பினேகாஸ். இதற்கு பேர் சர்ப்பத்தின் வாய், பாம்பு வாய். சர்ப்பத்தின் வாய். சர்ப்பத்தின் வாய் எப்படி இருக்கும்? அது மாதிரி இருந்தது. அதாவது பேருக்கு ஏற்றாற் போல அவருடைய செயல் இருக்கும் என்று சொல்வார்கள். ஒவ்வொருடைய பேருக்கு தகுந்தாற் போல அவருடைய செயல்பாடுகள் இருக்கும். அதனால் இந்த ஒப்னி என்பவர் சண்டைக்காரன் என்பது போல பினேகாஸ் என்பவர் பாம்பின் வாய் அல்லது சர்ப்பத்தின் வாய் என்று பொருள். ஆக்சுவலி ரெண்டு பினேகாஸ்கள் இருந்தார்கள். முதலாவது பினேகாஸ் இவர். ரெண்டாவது பினேகாஸ் யாத்திராகும் 6வது அதிகாரம் 25வது வசனத்திலையும், எண்ணாகும் 25:7 - 11வது வசனம் வரைக்கும் படிக்கிறோம். அவரும் ஒரு பிரதான ஆசாரியர். அவரும் ஒரு யாத்திராகமும் 6:25, எண்ணாகமும் 25:7-1. ஸோ இஸ்ரவேல் மக்கள் அவர்களுக்கு எதிராக ஒரு போர் வந்தது. போரில் சாதாரணமாக ஆசாரியர்கள் போர்க்களத்துக்கு போக மாட்டார்கள். ஆசாரியர்கள் போக மாட்டார்கள் என்பதை விட போகக்கூடாது. ஆனால் கடவுள் அவர்களை கைவிட்டு விட்டதனால் அவர்கள் போரில் தோற்று போனார்கள். பெலிஸ்தர்களோடு நடந்த போரில் தோற்று போனார்கள். போரில் தோற்று போன போது மக்கள் அவருடைய எண்ணம் என்ன? சரி, ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய பெட்டி நம்ம கையில் வந்துச்சுன்னா ஜெயிச்சிடலாமோ என்ற ஒரு எண்ணத்தினால தேவனுடைய பெட்டியை கொண்டு போகும்படி அவங்க தீர்மானம் பண்ணுறாங்க. அதன்படி ஏலியுடைய உத்தரவு கேட்டாங்களா இல்லையா தெரியல. பினேகாசும் ஒப்னியும் பெட்டி தூக்கி கொண்டு போகிறார்கள். ஒருவேளை ஏலியோட பெர்மிஷன் கேட்டிருப்பாங்க. ஏலி கொடுத்துருக்க மாட்டார். ஏலியுடைய உத்தரவு இல்லாமல் இவர்கள் பெட்டியை சுமந்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். ஸோ பெட்டி போன போது பக்தி உள்ளவனுக்கு தான் அதனுடைய முக்கியத்துவம் தெரியும். எனக்கும் உங்களுக்கு தான் இது பைபிள். இது பரிசுத்தமானது. நம்ம மார்போடு சேர்த்து அணைச்சிக்கிறோம். இதே இது நீங்கள் ஒரு லைப்ரரிக்கு போனால் லைப்ரரியில் இது இட்ஸ் an ordinary புக், ஷெல்ஃபில் இருக்கும்.
அவன் தூக்கி வந்து டேபிளில் வைப்பான், கீழே போட்டுருவான். இதுக்கு உரிய மரியாதை இருக்காது, இதுக்குரிய மரியாதை இருக்காது. அதே போல் இஸ்ரவேல் மக்களுக்கு தான் அது கர்த்தருடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, பாதுகாக்கப்பட வேண்டிய பெட்டி. ஆனால் பிரஜாதி மக்களுக்கு அது சாதாரண ஒரு தூப பீடம் மாதிரி, ஒரு ஏதோ ஒரு அவங்க பூஜை செய்கிற ஒரு பொருள் போல. என்ன இப்போது கிறிஸ்துவ சர்ச்சஸில் வந்து அடித்து உடைக்கிறாங்க. நீங்கள் சமீப காலங்களில் பார்க்குறீங்க. நமக்கு அது அந்த ஆல்டர் வந்து ரொம்ப முக்கியமான இடம், அவனுக்கு அது முக்கியமான இடம் இல்லை. செருப்பு போட்டுக்கிட்டு டேபிள் மேலே ஏறிக்கிட்டு கம்யூனியன் இதை இழுத்துக்கிட்டு, இப்போ நம்ம கம்யூனியன்லாம் நம்ம எங்கே வச்சுருப்போம், சாதாரணமாக ஒரு மேஜையில் வச்சு பூட்டியிருப்போம். கத்தோலிக்கர்கள் என்ன செய்வாங்க, அதுக்குன்னு ஒரு தனி பெட்டி வச்சு அது உள்ளே வைப்பாங்க, அது கொடுக்குற வேண்டிய மரியாதை கொடுப்பாங்க. கத்தோலிக்கர்கள் மாத்திரம் மற்ற கிறிஸ்தவர்களும். இப்போது இந்த போராட்டம் பண்ணுறவங்க வந்து என்ன செய்வாங்க, அதை தூக்கி போட்டு உடைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுபோல் இந்த பெட்டியினுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியாது. இப்போது போர்க்களத்தில் பெட்டி போன போது அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். யார்? இஸ்ரவேல் மக்கள். பெட்டி வந்துச்சு, எங்களுக்கு என்ன பயம், ஆனால் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களையே. சாதாரண பெட்டியாக நாங்கள் வந்தது, சாதாரண பெட்டியாக தான் வந்தது. இவங்க கொடுக்குற மரியாதைலாம் அவங்க கொடுக்கல, அதை எடுத்துட்டாங்க, எடுத்து கொண்டு போய் வச்சாங்க. அதுக்கு அதனுடைய தொடர்ச்சி என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். திறந்து பார்த்தாங்க, செத்து போனாங்க. அப்புறம் அதை தொட்டாங்க, விழுந்தாங்க, எல்லாம் நிறைய விஷயம் இருக்கும். அதை கொண்டு போய் அவங்க கோயிலில் வச்சாங்க. எனக்கு கொஞ்சம் பயந்துட்டு போய் அவங்க கோயிலில் வச்சாங்க. அவங்க கோயிலில் வைக்கும்போது அந்த கோயிலில் இருந்த அந்த கடவுள் என்ன ஆயிடுச்சு, விழுந்து, அதாவது முகங்குப்புறம் விழுந்தது. அதுக்கு என்ன பொருள்னா, கர்த்தருடைய பெட்டியில் இருக்கிற கர்த்தருடைய பிரசன்னம் தான் உயர்ந்தது என்பது. ஆக இங்கே கடவுள் அவர்களோடு இல்லாததுனால பெட்டி கைப்பற்றப்பட்டது. பினேகாசும் ஒப்பனியும் கொல்லப்பட்டார்கள். பினேகாசும் ஒப்பனியும் கொல்லப்பட்ட போது, ஏன்னா அவங்க வேணும்னே கொண்டுடுறாங்க. யார்? எதிரி படையினர். ஏன்னா இவங்க வந்தப்போ தானே ஆர்ப்பாரம் வந்து, இவங்க இராணுவ வீரர்கள் போல துணையெல்லாம் போடலையே, இவங்க இந்த அங்கெல்லாம் போட்டு போகும்போது இவங்க வேறு ஆளுங்கிறது தெரிஞ்சு அவங்க நேராக போட்டாங்க. ஏன்னா போர் வீரனை வந்திருந்தால் என்ன வச்சுருந்துருப்பாங்க, ஷீல்டு வச்சுருப்பான், ஷீல்டு இல்லை, அதனால் கொண்டுட்டாங்க. கொன்ன உடனே நமக்கு தெரியும், இவருக்கு பினேகாசுடைய மனைவி தானே நிறைய மாத கற்பனையாக இருந்தது. ஒப்பனின் மனைவியாக பினேகாசுடைய மனைவி நிறைய மாத கற்பனையாக இருந்தால், செய்தியை கேட்டவுடனே அவளுக்கு என்ன வந்துருச்சு, பிரசவ வலி வந்தது, குழந்தை பிறந்துச்சு. உடனே அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? இக்கபோத். இக்கபோத்துன்னு என்ன பேர், என்ன அர்த்தம்? தேவனுடைய மகிமை எடுபட்டு போயிடுச்சு, எடுபட்டு போயிடுச்சு, தேவனுடைய மகிமை போயிடுச்சு. அம்பே, அதான் தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிடுச்சு. இக்கபோ என்றால் அதை சரியாக எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா, பெரிய கி ஓ இப் அப்படிங்கிறது அதான கிரேக்க பதம். ஸோ இந்த சூழ்நிலையில் தான் சாமுவேல் நீதி தலைவராக அங்கே பதவியேற்கிறார், அல்லது அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா அங்கே தொடர் துக்கங்கள். ஒன்று, பினேகாசுடைய மனைவி பிரசவம் ஆகுது, அவளும் இறந்துடுறான், ஏலியும் இறந்துடுறான். நான் நினைக்கிறேன் எழுதப்படாத பலரும் இறந்துருப்பாங்க.
பேர் சொல்லப்படாத பலரும் இறந்துருப்பாங்க. போர்க்களத்தில் இல்லை, வீட்டில். ஏன்னா அந்த பெட்டியை நேசித்தவங்க வீட்டில் இருந்திருப்பாங்க. பெட்டியை நேசித்தவங்க வீட்டில் இருந்திருப்பாங்க. எல்லாருக்கும் அதிர்ச்சி, ஷாக், இறந்துருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் சாகும்போது அங்கே என்ன வந்திருக்கும்? புலம்பல் உண்டாயிருக்கும். அதனால் இந்த மகிமை அற்று போயிட்டு என்று சொல்லியிருக்கோம். சாமுவேல் தீர்க்கதரிசியின் ஊழியமானது இஸ்ரவேலில் ஒரு எழுப்புதலுக்கான வழிவகை செய்யப்பட்டது என்பது நாம் அறிகிற ஒரு காரணம். 7வது அதிகாரத்துக்கு பிறகு 17வது அதிகாரம் வரைக்கும் சாமுவேல் இந்த பதவியை ஏற்றுக்கொண்டு சாமுவேலுடைய கடைசி நாள் வரைக்கும் அந்த நியாயாதிபதி பதவியில் இருந்தார். ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், ஏலி தன் பிள்ளைகளை எப்படி தெய்வ பயத்தோடு வளர்க்கவில்லையோ அதையே தான் சாமுவேலும் செய்திருக்கிறார். துக்கமான செய்தி. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் இவர் செய்த ஊழியம் பெரும் அசைவை கொண்டு வந்தது, எழுப்புதலை கொண்டு வந்தது. ஆனால் குடும்பத்தை அவர் இழந்து விட்டார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, சாமுவேலுடைய மகன்கள் அவருடைய வழியில் நடக்காமல், சாமுவேலுக்கு பொருளாசைக்கு சம்மந்தமே கிடையாது, அவர்கள் பொருளாசைக்கு சாய்ந்து போனார்கள். பொருளாசை என்ன? பணம் பண்ணணும். எந்தெந்த வழியில் பண்ணணும். அதுக்கு இது பரிதானம் வாங்கினார்கள், அதாவது லஞ்சம் வாங்கினார்கள். பரிதானம்ங்கிற வார்த்தை தமிழில், நம்ம தமிழில் இருக்குது. லஞ்சம், கையூட்டு வாங்கினார்கள். கையூட்டுங்கிற வார்த்தை கையூட்டு வாங்கினார்கள். என்றைக்கு யாரும் லஞ்சம் வாங்குறாங்களோ அவங்க சரியாக நீதி நியாயம் செய்ய முடியாது. யார்கிட்ட லஞ்சம் வாங்கியிருப்பாங்க? நியாயம் கேட்டு வாழ்ந்தவங்ககிட்ட. அதனால் நீதி நியாயத்தை புரட்டினாங்க, நீதி நியாயத்தை புரட்டுறவர்களாக இருந்தாங்க. இது இஸ்ரவேல் மக்கள் எல்லாருக்கும் தெரிய வந்தது. இவர்கள் தங்களுடைய இராணுவத்தை வழி நடத்தவில்லை. ஏன்னா இவங்க லஞ்சத்திலையும் பொருளாசையிலையும் இருந்ததுனால இவங்க என்ன செய்ய முடியல? அவர்கள் நாட்டை பாதுகாக்கிற அந்த இராணுவ பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் ஒருவேளை அப்பா பேரை சொல்லி காசு வாங்கியிருப்பாங்க. அப்பா பேரை சொல்லி, சரி எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், நீ இவ்வளோ கொடுன்னு கூட வாங்கியிருக்கலாம். ஏன்னா நியாயம் தீர்த்தது பிள்ளைகளுக்கு கிடையாது. ஒரு வேலை சின்ன வேலை செய்திருக்கலாம். ஆனால் மிக முக்கியமான பொறுப்பு யார் தான் இருந்தது? ஆக இந்த துக்கமான காரியம் 2. 1, ஏலி தன் பிள்ளைகளை சரியாக வளர்க்கவில்லை, அவர்கள் சீரழிந்து போனார்கள். சாமுவேலும் தன்னுடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்கவில்லை, ஆனால் பிள்ளைகள் சீரழிந்து போனார்கள். இது கிறிஸ்துவர்களாகிய நமக்கும் எச்சரிக்கை. என் மகன் சின்னது ரொம்ப குறும் பண்ணிட்டு இருந்தான். அப்போ எனக்கு நிறைய பேர் இதுதான் சொன்னாங்க, ஏலி வீடு மாதிரி ஆகிடுதான், ஆகக்கூடாது, அவங்க வீடு பார்த்து நடன்னு சொல்லியிருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அவங்க நல்ல ஆண்டவர் கூட இருக்கான், மற்ற காரியங்கள் பார்க்குற வச்சுங்க. இன்னும் அவன் ஆண்டவருக்குள்ளே வரணும். அதுதான் என்னுடைய இது எனக்கு மட்டும் இல்லை, ஏலி குடும்பத்துக்கு மட்டுமல்ல, சாமுவேல் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருடைய குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் கடவுளுக்கு பயந்தவர்களாக வாழ வேண்டும் என்பது இந்த பாடத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். ஸோ இப்போது
யார் நியாயத்திற்குமோ அவங்க நியாயத்திற்காதனால லஞ்சம் வாங்கினதுனால இப்போது மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் சரிபடாதுப்பா, இதெல்லாம் சரிபடாது, எங்களுக்கு யார் வேணும், ஒரு ராஜா வந்தால் போதும், எங்களை ஆள அரசர்கள் வந்தால் போதும், ஏன்னா அவங்க நீதி நியாயமாக செய்வாங்க, நாங்கள் அவங்கள கேள்வி கேட்கலாம் அப்படின்னாங்க. அதனால் இதுவரைக்கும் ஏலியானாலும் சாமுவேலானாலும் அவர்கள் தீர்க்கதரிசிகளாக இருந்து அல்லது பிரதான ஆசாரியராக இருந்து நீதி செய்தாலும் அது இறையாட்சி. ஏன்னா அந்த 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 பதவிக்கு யாரும் அவங்களை அழைக்கிறது, ஆண்டவர் தான் அழைக்கிறேன். அது அபிஷேகம், அது வேற. இந்த இந்த பதவி, இந்த நியாயாதிபதிகள் பதவி ஆண்டவரால் நேரடியாக கொடுக்கப்படுது, இன்னொருத்தர் கொடுக்கறது கிடையாது. சாமுவேல் மேலே யாரும் கை வச்சு ஜெபம் பண்ணல, டைரக்டாக ஆண்டவருடைய இதை கேட்டு வந்தான். ஸோ இது மக்கள் நாங்கள் கேட்க முடியுங்கிறதுனால. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இறையாட்சியிலிருந்து முடியாட்சிக்கு மக்களை நடத்தணும். இப்போ என்னென்ன ஆட்சி இருக்குது உலகத்தில்? நம்ம ஊரில் மன்னர் ஆட்சி அல்லது முடியாட்சி இல்லை, மன்னர் ஆட்சி அல்லது முடியாட்சி இல்லை. அது போய் இப்போ என்ன ஆட்சி நடக்குது? ஜனநாயகம். ஜனநாயகம்னா என்ன? மக்களாட்சி நடக்குது. அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், இராணுவ ஆட்சி நடக்குது, கொடுங்கோல் ஆட்சி நடக்குது, அதிபர் ஆட்சிங்கிறது கிட்டத்தட்ட தான். அப்புறம் செங்கோல் ஆட்சி, செங்கோல்னா நீதியான ஆட்சி. சாலமோனுடைய தாவீதுடைய காலத்தில் நம்ம என்ன சொல்லலாம்? செங்கோல் ஆட்சி என்று நாம் சொல்ல முடிகிறது. ஸோ இந்த புத்தகம் எப்படி கடவுளுடைய ஆட்சியிலிருந்து இறையாட்சியிலிருந்து முடியாட்சிக்கு போனது என்ற வரலாற்றை சொல்லுகின்ற ஒரு பாடம். இப்போ ஆண்டவர் முன்னதாகவே உபாகம புஸ்தகத்தில் மோசே மூலமாக, எப்பா கடவுளுடைய ஆட்சியில் இருங்க, அது உங்களுக்கு நல்லது, நீங்கள் எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டிங்கன்னா அதனால் வர்ற தீமையை நீங்கள் தான் சகிச்சுக்கணும், என்னென்ன நடக்குங்கிறத நான் சொல்கிறேன்னு சொல்லி உபாகமம் 17ஆவது அதிகாரம் 14 முதல் 18 வரைக்கும் ஒரு பட்டியல் கொடுத்துட்றேன். படிக்கலாமா? பதினாலிருந்து 18 வரைக்கும் 17ஆவது அதிகாரம். உபாகமம் குருவிகளும் பூவைகளும் தெம்புகளும் சகலவிதமான தேக்கையும் ஆண்டையும் கோட்டாலும் இல்லை 14 தானே? 14 உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை சுதந்தரித்துக் கொண்டு நல்ல கவனிங்க. நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகள் பாருங்க, நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளைப் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய். உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்னை ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். என்னென்ன இது கொடுக்குற பாருங்க இந்த லிஸ்ட். உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்த கூடாது. அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். ஏன்னா எகிப்துல தான் குதிரை இருந்தது, குதிரை வியாபாரம் அங்கதான் நடக்குது. இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரே. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், திருமணம் செய்ய வேண்டாம்.
வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். ஆ, அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது ஆ. அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியனிடத்தில் இருக்கிற நியாய பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். அப்போ ராஜாக்கள் வந்து பைபிளை வந்து எழுதி வச்சு படிக்கிறதுங்கிறதுடைய முக்கியத்துவத்தை அவர் சொல்றாரு. இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்தில் நீடித்து வாழ்வார்கள். சரி சரி. இப்போ இதுதான் இங்கே மக்கள் கேட்குறாங்க ஆச்சுங்களா. 8வது அதிகாரம் 5வது வசனத்தில் சாமுவேல்கிட்ட வந்து கேட்குறாங்க. முதல் வசனத்திலிருந்து படிக்கலாம். 8வது அதிகாரம் 3 சாமுவேல் புஸ்தகத்தில் சாமுவேல் வயது முதிர்ந்த போது, முதிர் வயதான போது அவன் தன் குமாரர் இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவளை தான் வைக்கிறான். யார்? அப்பா மகன்களை வைக்கிறாரு. அப்படி வைக்கும்போது அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளைய குமாரனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர்சேபாவில் நியாயாதிபதிகளாக இருந்தார்கள். ஆனாலும் முக்கியமானது, அவனுடைய குமாரர் அவனுடைய வழியில் நடக்காமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அப்போதான் இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்கிறாங்க? அந்த ராமாவில் இருந்த சாமுவேலுக்கு வந்து இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் ஒரு ஜெனரல் பாடி கூப்பிட்டு வர்றாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கம்ப்ளைண்ட். இதோ உமக்கு வயதாகி விட்டது, உம்முடைய குமாரர் உம்முடைய வழியில் நடக்கிறது, உம்முடைய மகன்கள் உம்முடைய வழியில் நடக்கிறதில்லை. அதனால் ஆகையால் எல்லா மக்கள் மத்தியில் இருக்கிறது போல எங்களுக்கு ஒரு நியாயாதிபதியை எல்லாம் நியாயம் விசாரிக்கிறது, ராஜாக்களை வைக்கிறது போல எங்களுக்கு ஒரு அரசரை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போ 6வது வசனம், எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாதாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். இது ரொம்ப துக்கம் இப்போ ஆண்டவர் வந்து அவர் மக்களுக்கு சாதகமாக சொல்கிறார். அவங்க உன்னை தள்ளலைப்பா, உன்னை தள்ளலை, என்ன தள்ளிட்டாங்க. அதனால் நீ அவங்க சொல்கிறது கேள். 9வது வசனம் சொல்கிறது, அவள் சொல்ல கேள். அவங்களுக்கு மனசில் உள்ளபடி அவர்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடு, ராஜாவை ஏற்படுத்தி கொடுன்னு சொல்கிறேன். அதே நேரத்தில் அந்த ராஜாக்கள் வந்தால் அவர்கள் என்னெல்லாம் செய்வாங்கங்கிறது சொல்லு. உபாகம் புஸ்தகத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதை சொல்லுங்கிற 11வது வசனத்தில், ஒருவேளை நீங்கள் ஒரு ராஜாவை ஏற்படுத்தினால் அந்த ராஜா தனக்கு ஒரு ரதத்தை ஏற்படுத்தி இந்த ரதத்துக்கு முன்னால் ஓடும்படி உன்னுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்வான், உன் மகன்களை எடுத்துக்கொள்வான். அவர்கள் உன் மகன்கள் அவனுக்கு குதிரை வீரராகவும் ரதத்தை ஓட்டுகிறவர்களாகவும் இருப்பார்கள். அது மாத்திரம் 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவர்களாக இருப்பார்கள். உன் நிலத்தை உழும் வேலைக்காரர்களாக இருப்பார்கள். உன் விளைச்சலை அறுவடை செய்கிறவர்களாக இருப்பார்கள்.
உன் யுத்தத்தை செய்யுள்ளாயிருப்பார்கள். ஆக இது எல்லாத்தையும் சொல்கிறார். இது மாத்திரம் பாருங்கள், 13வது வசனத்தில் சொல்கிறாங்க, உன் பிள்ளைகள் இந்த ராஜாவுக்காக சென்ட் தயாரிக்கவும், அப்புறம் வீட்டில் சமையல் வேலை செய்கிறதுக்காகவும் அவனை வேலை கொள்வாங்க. அவனுக்கு நல்ல துறவுகளை ஏற்படுத்தி தோட்டங்களில் வேலை வாங்குவான். உங்களுடைய தானியத்தில் உங்களுடைய விளைச்சலில் அவனுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்? தசம்பாகம் கொடுக்க வேண்டியிருக்கும். அவனுக்கு நீங்கள் வேலைக்காரிகளாக போக வேண்டியிருக்கும். அதில் விசேஷமாக நல்ல திறமை உள்ளவங்களை அவன் என்ன செய்வான்? தன் வேலைக்காக வைத்துக் கொள்வான். ஆடு மாடுகள் இருந்தால் அதில் இருந்தும் ஒன்று எடுத்துக்குவான். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இந்த அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் அதை சொல்கிறார். இப்போது 9வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஒரு நல்ல வாலிபரை அவர் கண்டுபிடிக்கிறார். சவுல் 2வது வசனத்தில் அவன் நல்லா தொடங்கினான். சவுலுடைய வாழ்க்கையின் தொடக்கம் மிக சிறப்பாக இருந்தது. அதனுடைய முடிவு துக்கமாக இருந்தது. கலாத்தியர் நிறுவத்தில் பவுல் கலாத்தியர் பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் நன்றாக ஓட ஆரம்பித்தீங்க, ஆனால் உங்களுடைய முடிவு துக்கமாகிடுச்சு. அதனால் ராஜாவை ஏற்படுத்தும் போது இதெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் சவுல் செய்தார். ஸோ சாமுவேல் தீர்க்கதரிசியாக இருந்து சவுலை எச்சரித்திருந்தாலும் மக்கள் தங்களுடைய விருப்பத்தின்படியே நடந்தார்கள். சவுல் தான் எதை செய்யக்கூடாதோ அதை செய்தான். ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியன் என்ன செய்ய வேண்டுமோ அதை அவன் செய்தான். அது ஆண்டவரை துக்கப்படுத்த வைத்தது. சவுல் அடிக்கடி மூடத்தனமாக ஏதாவது ஒரு வேலையை செய்து ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பார். உதாரணமாக அவருடைய மகன் யோனத்தான், அவருடைய வேலைக்காரனும் அப்படியே போகிறாங்க, போர் செய்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு போய் போர் செய்கிறாங்க, வெற்றி அடைஞ்சிட்டு வர்றாங்க. வழியில் அவங்களுக்கு என்ன ஆகிடுது? பசி எடுத்துறது, தாகமாகிடுது. ஒரு தேன் கூட்டை பார்க்குறாங்க, தேனை சாப்பிட்றாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இவன் என்ன செய்கிறான்? முட்டாள்தனமா யாரும் வாயில் தண்ணி கூட வைக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். ஸோ அந்த மாதிரி சில தவறான காரியங்களை செய்கிறதை பார்க்குறோம். முட்டாள்தனமாக மக்களை நீங்கள் கமிட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறது. அமலேக்கியரை ஆண்டவர் முற்றுமா அழிக்க சொன்னார். ஆனால் சவுல் அங்கே அவங்களுக்கு சாதகம் பண்ணிடுறாரு, முற்றுமா அழிக்காமல் விட்டுறாரு. ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போயிடுறாரு. இதெல்லாம் ஆண்டவரை துக்கப்படுத்தினது. அப்படி துக்கப்படுத்தினதுனால ஆண்டவர் சவுலை தள்ள வேண்டிய ஒரு சூழல். அதனால் தேவன் அவரை தள்ளிவிட்டார். இப்போது இந்த சாமுவேல் தன்னுடைய ஊழியத்தை ராமாவிலே தொடங்கினார். ராமா என்றால் நமக்கு நம்ம ராமா தான் ஞாபகத்தில் வருது. ஆனால் நம்ம ராமாவும் இந்த ராமாவும் ஒன்று தான். சரிங்களா? ராமா என்றால் உயர்ந்த இடம் என்று பொருள். உயர்ந்த இடம் என்று பொருள். ஆக்சுவலி 5
இடங்கள் ராமா என்று அழைக்கப்படுகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 19:36 ராமா என்பது நப்தலி அந்த பகுதியில், அந்த தாலுக்கில் இருந்த, அந்த வட்டத்துக்குள்ளே இருந்த ஒரு இடம். அதே போல் அந்த இடம், இந்த இடம் ஆசேருடைய எல்லைக்கும் தீர்வுக்கும் 13 கிலோமீட்டர் தென்கிழக்கே அமைந்திருந்த ஒரு இடம். அடுத்ததாங்க யோசுவாவின் புஸ்தகத்தில் பென்யமீன்லேருந்து ஒரு ஊர் என்று சொல்லி பார்க்கிறோம். இது எருசலேமுக்கு 6 கிலோமீட்டர் வடக்கே அமைந்துள்ள ஒரு ஊர். யோசுவாவின் புஸ்தகம் 18:25, நியாயாதிபதிகள் 19:13 அது படிக்கலாம். அடுத்து எப்ரோனுக்கு தெற்கே அமைந்த ஒரு நகரம். இது சிமியோனுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல இருந்தது. யோசுவா 19:8 படிக்கிறோம். இது எப்ராஹிமில் உள்ள ஒரு நகரம் என்று பார்க்கிறோம். இந்த எப்ராஹிமில் உள்ள இந்த நகரம் தான் எல்கானாவுடைய வீடு இருந்தது. எல்கானா என்பது சாமுவேலுடைய தகப்பனார். இந்த ஊர் எருசலேமுக்கு 30 கிலோமீட்டர் வடமேற்கே அமைந்திருந்தது. இன்றைக்கு இந்த ஊர், அதாவது இந்த எல்கானா வாழ்ந்த இந்த ராமா என்ற ஊர் புதிய ஏற்பாட்டில் அரிமத்தியா என்று அழைக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் அரிமத்தியா என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ராமா என்றால் உயர்ந்த இடம். அதனால தான் இவங்க ராமாங்கிறது உயர்ந்தவர் என்ற பொருளில் எடுத்துக் கொள்கிறார். ராமா என்றால் இது சோப்பாயிம் எனப்பட்ட ராமாதாயிம் என்றும் இது அழைக்கப்படுகிறது. ராமா என்கிற ஊருக்கு இன்னொரு பேர் ராமாதாயிம். இப்போது சாமுவேலுடைய தகப்பனார் பேர் எல்கானா. எல்கானா என்றால் தேவனால் சம்பாதிக்கப்பட்டது என்று பொருள். தேவனால் சம்பாதிக்கப்பட்டது எல்கானா. பைபிளில் இருக்கிற ஊர் பேருக்கும் அருமையான விளக்கங்கள். அவருடைய தாயார் அண்ணா. அண்ணான்னு சொல்லி நம்ம தமிழில் படிக்கிறோம். மற்றபடி அண்ணான்னு படிக்கிறோம். இவர்கள் இந்த அண்ணாங்கிற வார்த்தைக்கு கிருபை நிறைந்தவர் என்று பொருள், அல்லது அருள் நிறைந்தவர் என்று பொருள். நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவங்க இந்த அம்மாவுக்கு அருளாயின்னு பேர் வச்சுருக்காங்க. எப்படி அருளப்பர், ராயப்பர் அப்படின்னு பேர்லாம் இருக்கும், அதே போல் இவங்களுக்கு அருளாயின்னு பேர் வச்சுருக்காங்க. தமிழ் மொழியில் அந்த எழுத்தை அந்த அந்த மொழியோடு, அந்த சொல்லோடு கூட சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த புத்தகத்தில் சேனைகளின் கர்த்தர் என்ற வார்த்தை சுமார் 281 முறை வருகிறது. சேனைகளின் கர்த்தர் யெகோவா சாபோத், யெகோவா சாபோத் 281 முறை வருகிறது. சரி, அதாவது முழு வேதாகமத்திலும் யெகோவா சேனைகளின் கர்த்தருங்கிற வார்த்தை எத்தனை முறை வருது? 281 முறை வருது.
சாமுவேலை பற்றி ஒரு நல்ல சாட்சியை நம்ம வந்து 1 சாமுவேல் 12:3 படிக்கலாம். ரொம்ப சிறந்த சாட்சி. 12:3 இதோ இருக்கிறேன் கர்த்தரின் சந்நிதியில் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு முன்பாக என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் இதான் முக்கியமானது. நான் யாருடைய எருதையாவது கழுதையாவது எடுத்துக்கொண்டேனா? யாருக்காவது அநியாயம் செய்திருக்கிறேனா? யாருக்கேனும் இடுக்கண் செய்திருக்கிறேனா? யாருடைய கையில் இருந்தாவது கையோட்டு வாங்கியிருக்கிறேனா? யாருக்காவது கஞ்சாடை காட்டியிருக்கிறேனா? அப்படி இருந்தால் இப்போ சொல்லிடுங்க. அந்த அளவுக்கு அவர் என்ன செய்வாங்க? அவருடைய கை சுத்தமான கை. கைகளை உயர்த்தி காண்பிக்கிறது அதான் காரணம். நம்ம வந்து டானி வரும்போது சொன்னார், என்ன சொன்னீங்க? பெந்தேகோஸ்திலிருந்து கிறிஸ்துவருக்காக மாத்திரம்னு. அப்படிதான் பெந்தேகோஸ்தில் இருந்தால் இப்படி இருப்பாரு, கிறிஸ்தவனாக மாறிட்டாங்கன்னா ஸோ பெந்தேகோஸ்து இதில் கை தூக்கி தான் இது பண்ணுவோம். ஆனால் அதனுடைய பொருள் கை தூக்கி ஆராதனை செய்யும்போது என் கைகளில் சுத்தம் இருக்கிறது, என் கைகளிலே சுத்தம் இருக்குது. பரிசுத்த கைகளை உயர்த்தி தானே பைபிள் சொல்லுது. கைகளில் சுத்தம் இருக்கிறது. இல்லை நான் அந்த அர்த்தத்தில் சொல்லுவேன். இன்றைக்கு அதுதான் அந்த வார்த்தை அதிகம் சொல்கிறோம்ல, கைகளை தூக்குங்க தூக்குங்க. ஸோ இங்கே வந்து அவர் வந்து தன்னுடைய சாட்சி சொல்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் அது ஒத்த ஒரு சாட்சியும் வருகிறது பார்க்கலாம். வாசிக்கிறீங்களா? யாரும் எடுத்தவங்க? அப்போஸ்தலர் 20:17. விலோத்திலிருந்து அவன் எதிர்த்து காலம் 20:17 வருதா? 20:17 மிலத்தில் வந்து அவன் எபேசுக்கு அனுப்பி 20:17 சபையின் மூப்பரை வரவழைத்தான். அவர்கள் மூப்பரை வரவழைத்தான். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடைய பவுல் சொல்கிறேன் இல்லையா, பவுலுடைய சாட்சியின் வாழ்க்கையும் சாமுவேலுடைய சாட்சியின் வாழ்க்கையும் கிட்டத்தட்ட ஒன்று போல் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆக இந்த சாமுவேலுடைய வாழ்க்கை நமக்கு மிகுந்த சவாலை கொடுக்கிறது. நான் முடிக்கிறதுக்கு முன்னால் 2 கருத்தை மாத்திரம் சொல்லிடுறேன். ஏலியின் குடும்பம் வீழ்வதற்கும் சாமுவேல் வளர்வதற்கும் காரணமான 2 காரியங்கள் எழுதிக்கிறீங்களா வேகமாக? முதலாவது, ஏலியின் 2 டிவைட் பண்ணிட்டு போடுங்க, நல்லாயிருக்கும். ஏலியின் குடும்ப வீழ்ச்சி. முதலாவது, ஏலியின் பிள்ளைகளின் துன்மார்க்கத்தை பற்றி 2வது அதிகாரம் 12 - 17 வரைக்கும் படிக்கலாம். ஏலியினுடைய பிள்ளைகளின் துன்மார்க்க வாழ்க்கை. 2வது, ஏலி தன் பிள்ளைகளை கண்டிக்கிறார், அதை அவர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள். 2வது அதிகாரம் 22 - 25 வரைக்கும். ஏலி மக்களுக்கு எதிராக, ஏலியனுடைய மக்களுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் வருகிறது. தீர்க்க தரிசனம் ஆண்டவரே தீர்க்க சொல்லிடுறாரு, ஏலிகிட்டே சொல்லிடுறாங்க. என்ன 22வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரைக்கும். 4வது, அது வந்து சாமுவேல் மூலமாக. 4வது அதிகாரம் 11 முதல் 18 வரைக்கும் உள்ள வசனங்கள்.
அடுத்து 4வது பெலிஸ்தியர் உடன்படிக்கை பெட்டி ஏலி பெட்டியும் ஏலியின் பிள்ளைகளின் குடும்பத்தாரையும் பிடித்து தோற்கடித்து தீட்டுப்படுத்தினார்கள். அதனால் அவருடைய குடும்பம் வீழ்ச்சி அடைவதற்கு காரணமாக இருந்தது. ஏலியின் பிள்ளைகள் அதுக்கு பிறகு யாருமே ஆசாரிகளாக வரவில்லை. சாதாரண ஆசாரிகளாக இருந்தார்கள், ஆனால் பிரதான ஆசாரியர் இதுக்கு வரல. சாபமும் வந்துருச்சு, அவர்கள் வரக்கூடாதுங்கிறதுக்கான இது வந்துருச்சு. ஒருவேளை சாமுவேல் 4வது அதிகாரம் 1 to 22 வரைக்கும் நீங்கள் படிக்கலாம். சாமுவேலுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையை பார்க்கும் பொழுது ஏலி சாமுவேலை அங்கீகரித்தார். ஏலி சாமுவேலை அங்கீகரித்தார். 2வது அதிகாரம் 18 முதல் 21 வரைக்கும். சாமுவேல் ஆண்டவருடைய தயவால் வளர்ந்தார். 26வது வசனம் 2:26. 3வது சாமுவேல் தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டு தீர்க்க தரிசனம் சொன்னார். 1வது அதிகாரம் 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 1 முதல் 4வது அதிகாரம் 1வது வசனம் வரைக்கும். இங்கே பெலிஸ்தியரை பற்றி படிக்கிறோம். பெலிஸ்தியர் உடன்படிக்கை பெட்டியும் சாமுவேலும் பெட்டியும் சாமுவேலும் பெட்டியை சாமுவேலுடைய காலத்தில் திருப்பி எடுத்துக்கொண்டார்கள், பிடித்து கொண்டார்கள். உடன்படிக்கை புதுப்பிக்கப்பட்டது. உடன்படிக்கை புதுப்பிக்கப்பட்டது. இந்த கருத்தோடு நாம் இந்த வகுப்பை முடிப்போம். ஏலியின் குடும்ப வீழ்ச்சிக்கும் சாமுவேலுடைய வளர்ச்சிக்கும் காரணங்கள் இவைகள் எல்லாம் என்பதை நாம் அறிந்து அடுத்த வகுப்புகளில் இஸ்ரவேலின் தலைமைத்துவத்தின் 3வது மாற்றத்தை நாம் உடன்படிக்கை பெட்டியை வாங்கிட்டு வந்துடுறாங்க. உடன்படிக்கை புதுப்பிக்கிறாங்க. ஆண்டவரோடு உள்ள உடன்படிக்கையை அவங்க புதுப்பிக்கிறாங்க. சாமுவேல் காலத்தில் சாமுவேல் ஜனங்களை அந்த உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வர்றாரு. அதை பற்றி நாம் படிக்கலாம். 7வது அதிகாரம் 2 முதல் 17 வரைக்கும் அடுத்த வகுப்பில் படித்து தியானிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த